பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து. நல்லா கவனிங்க. இதை எப்படி வாசிக்கணும் தெரியுமா? சாப்பாடை கூட எப்படி சாப்பிடணும்? எப்படிங்க பிரதர்? சாப்பாடை எப்படி பிரதர் சந்தோஷமா சாப்பிட்றது? ஏன் தெரியுங்களா? நமக்கு பிரியாணி இருந்தா மட்டும்தான் சந்தோஷம் வருது. ஒருவர் சமையல் குறிப்பை சொல்லி கொண்டிருந்தார் டிவியில. அவர் சொன்ன சமையல் குறிப்பு பழைய சாப்பாடு. ஆனால் அவர் சொன்ன சமையல் குறிப்பை கேட்கும் போதே இந்த பழைய சாப்பாடை சாப்பிட முடியாதா என்கிற அளவுக்கு அதை சொல்லிவிட்டார். ஈவன் பழைய சாப்பாட்டை கூட சந்தோஷமா என்ன செய்ய முடியும்? சாப்பிட்டு விட முடியும். நீங்கள் எந்த சூழலில் இருக்கிறீர்கள், அதை எப்படி பார்க்கிறீங்கிறதுல தான் இருக்கு. சாப்பாடை கூட சந்தோஷமாய் சாப்பிடுங்கள். அங்கே ஐயோ குய்யோ முறையோ எனக்கு இந்த சாப்பாடு இன்னைக்கு இருக்கு. பிள்ளைகள்லாம் சில சமயம் சொல்லுவாங்க, என்ன இன்னைக்குமா? நான் விளையாட்டுக்காக வீட்டில் சில சமயம் சொல்லுவதுண்டு, தக்காளி உள்ளே போகிறது, முட்டை உள்ளே போகிறது, காய்கறிகள் உள்ளே போகிறது, இன்னும் சில கரம் மசாலா, எல்லா மசாலாக்களும் கிச்சனுக்குள் சென்றுகிறது, ஆனால் உப்புமாவாக அது வெளியே வருகிறது. இன்னும் இத்தனை ஐட்டங்கள் உள்ளே போனாலும் கடைசியில வர்றது என்ன? அவுட்புட்டு வெறும் உப்புமாவா இருக்கே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அடிக்கடி நாங்கள் விளையாடி கொள்ளுவோம். ஆனால் இந்த உப்புமா பைபிள் காலேஜில் கிடைக்காம சண்டை போட்ட காலங்களும் இருக்கிறது. ஐயோ இது உப்புமாவை போட மாட்டாங்களா? மற்ற எதுவுமே அங்கே பைபிள் காலேஜில் நல்லா இருக்காது. எப்போ உப்புமா போடுறாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் அது நல்லா இருக்கும். சில குழந்தைகள் என்ன மாதிரி சாப்பாடை எப்படி சாப்பிட்றாங்க, எவ்வளோ தூரம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த அருமைகள்லாம் நமக்கு தெரியாதனால தான் நம்மளுடைய உணவை நாம் சந்தோஷமாய் சாப்பிடுகிறது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னா தேவனை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள்னு அர்த்தம். ஒரு சகோதரி என்னிடத்துல ஃபோன் பண்ணாங்க. நல்ல பண வசதி படைத்தவர்கள், நன்றாக பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது திருமணத்திற்காக பார்க்குறாங்க. அந்த பையனுக்கு ஒரு 3-4 பெண்களை பார்க்குறாங்க. அவங்க இது வேண்டாம், இல்லை எங்களுக்கு பிடிக்கல, வேற அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இவங்கனால அழுகையை கட்டுப்படுத்த முடியல. 1 மாதமோ 10-20 நாளோ அவ்வளோ வேதனை இவங்களுக்கு. சில பேர்லாம் 100 பொண்ணு 100 பையனை பார்த்து இன்னும் அமையலை. இவங்க வெறும் 3 நாள் தான் பார்த்துருக்குறாங்க, அது அமையலை. அவங்கனால அதை என்கிட்ட அழுகாமல் சொல்ல முடியல. இப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் எவ்வளவு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறார், என்ன குறைவு கிட்ட இருக்கு? ஒரு 3 பேர் உங்கள் பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு உங்களால் இப்போ பேசக்கூட அவ்வளோ அழுகை, அவ்வளோ கஷ்டம். இது கர்த்தரை எந்த அளவுக்கு இது கஷ்டப்படுத்தும். எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குற இந்த ஃபேமிலிக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்க வீட்டில் நிறைய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனா ஏதாவது ஒண்ணு இல்லையே, அது இல்லைன்னு உட்காந்துக்கிட்டு நீங்க அழுதுகிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா தேவன் உண்மையிலே வேதனைப்படக்கூடியவரா இருக்கிறார். அவர் வருத்தப்படக்கூடியவரா இருக்கிறார். சரிப்பா, இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறேன், இந்த ஒண்ணு இல்லைன்னு உனக்கு இவ்வளோ வருத்தமா இருக்கா? பக்கத்துல வேற ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு அது மாதிரி உங்களை மாத்தி விட்டுறேன்னு மாத்தி விட்டாருன்னு வைங்க, எப்படி இருக்கும்? உங்க லைஃப் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஒரு பிரச்சனை தானே, போனா போது கல்யாணமே ஆகாட்டியும் பரவாயில்லை என்று சந்தோஷப்படக்கூடிய சில ஃபேமிலிஸ் இருப்பாங்க. பாத்தீங்களா எந்த அளவுக்கு உங்களுடைய வருத்தம், உங்களுடைய குறைகளை நீங்கள் எப்படி பாக்குறீங்கிறது கர்த்தரை அவமானப்படுத்துகிறது, அவருக்கு வேதனையை கொண்டு வருது. சாப்பாட்டை கூட நம்ம எப்படி சாப்பிடணும்? சந்தோஷமா சாப்பிடுங்க. ஏன் நம்மளால சாப்பிட முடியலன்னா, இந்த சாப்பாட்டை விட நல்ல சாப்பாடை பார்த்ததுனால. அதை பார்க்கலன்னா இது சந்தோஷம். ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சாப்பாடை பார்த்தா சந்தோஷம். இந்த உலகத்துல சாப்பாட்டுக்கு எல்லை இல்லை, முடிவே இல்லை. இதை விட அதை விட அதை விட அதை விட ஒன்று நல்லா இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்ப இதை விட ஒன்று பெருசுன்னு பார்க்கிறோமோ அப்ப இது காணாமல் போய்விடும். பாருங்க, அடுத்து என்ன சொல்லுறான்னு பாருங்க. உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு புசித்து உன் திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் வஸ்திரம் வெள்ளை கலரா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்க. அந்த அர்த்தத்துல சொல்லப்படவில்லை. எப்ப ஒருத்தர் நன்றாக இருக்கிற 2 சட்டையே இருந்தாலும் நன்றாக துவைத்து அழகா நான் அதை போட்டுட்டு வருவேன், எப்ப அவர் போட முடியும் தெரியுங்களா? சந்தோஷமா இருந்தா மட்டும்தான், இல்லைன்னா போட முடியாது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், உன் வஸ்திரம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? நல்லா நீட்டா துவைச்சு, நீட் அண்ட் கிளீன். அது சந்தோஷத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அடுத்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தலைக்கு எண்ணெய் குறையா. அது அந்த காலத்துல இருந்த மேக்கப் போல் இருக்குங்க. இன்னைக்கு என்ன வைக்காட்டி தான் அது என்னவா இருக்கு? மேக்கப்பா இருக்கு. ஐயோ என்ன வலிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கிறான், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஸோ இன்றைய காலகட்டத்தில் எது மதிக்கத்தக்க மேக்கப்பா இருக்கோ அதை போட்டுருங்க. இது அப்படியே அந்த காலத்து மேக்கப்பை நான் ஃபாலோ பண்றேன்னு எண்ணெயை ஊத்திக்கிட்டு என்ன பண்ண தேவையில்லை. நீட் அண்ட் கிளீனா வாங்க. அது சந்தோஷத்தின் வெளிப்பாடாக இருக்கு.